வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். எங்கேருந்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் நகரில் உப்புக்கார தெருவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் துணி கடையிலேருந்து நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். ஸோ இந்த கடையில் எல்லா விதமான ஆடைகளும், அதாவது குழந்தைங்கள்லேருந்து, அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், இல்லை பெண் குழந்தையாக இருக்கட்டும், இல்லை பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், இல்லை ஆடவராக இருக்கட்டும், இல்லை பெண்களாக இருக்கட்டும், இல்லை டீனேஜ் காலேஜ் படிக்கிற பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏற்ற ஆடைகள் நம்ம கடையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் பெண்கள் உடுத்தக்கூடிய நைட்டிலிருந்து, ரெடிமேட் சுடிதார்லேருந்து, சுடிதார் மெட்டீரியல்லேருந்து, சாரீஸில் அத்தனை வகையான சாரீஸும், ப்ளவுஸுக்குள்ளே வைக்கக்கூடிய லைனிங் மெட்டீரியலும் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம வீடியோவை எல்லாருமே முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம கடையில் என்ன இருக்குது, நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். காரணம் ஏன்னா, இங்கே வந்து வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், கஸ்டமருக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புதிய கஸ்டமருக்கு இந்த வீடியோ போய் சேரணும், அவங்களுக்கு தெரியணும் நம்ம திருவள்ளுவர் நகரில் இப்படி ஒரு துணிக்கடை இருக்குது அப்படின்ற விடயம் அவங்களுக்கு தெரியணுன்றது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நாங்கள் வெளியிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸ்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் கவனத்துக்கு வருது. காரணம் ஏன்னா, சில பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த கமெண்ட்ஸ் பண்ண நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆனால் நீங்கள் ரேட்டு வெளியிட மாட்டீங்க, ரேட்டு வெளியிட்டீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அது அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நம்மக்கிட்ட ஆன்லைன் வர்த்தகம் இருக்குதா, ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குதான்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேட்டு வெளியிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் என்ன அதில் ஒரு சிக்கல்னா, நம்ம இடத்துல நம்ம கடையில் நாம் வைக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஏன் என்னால் அவளை கேரண்டியாக சொல்ல முடியுதுன்னா, இந்த கடையில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸ்ட்ரா செலவும் அந்த ஆடையோடு நாங்கள் சேர்த்து வைக்கிறதில்ல. ஆனால் மற்ற கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வேலை செய்வாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வருதுன்னா ஏகப்பட்ட செலவுகள் பண்ணி பெரிய பெரிய நடிகர்களை வச்சு விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த விளம்பரத்தை கொண்டு போய் பெரிய பெரிய டிவி சேனலில் போடுவாங்க, கோடிக்கணக்கான அமௌண்ட்டை செலவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமௌண்ட்டெல்லாம் எதில் எடுக்க முடியும்? ஆடைகளை தான் எடுக்க முடியும். அதை பொறுத்த வரைக்கும்னா அந்த வேலை எனக்கு கிடையாது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கம்மி. நான் அந்த கம்மியான ரேட்டை வெளிப்படுத்தும் போது அது மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரே ஒரு இடம் தான். தயவுசெய்து நான் காட்டுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஆடை எதனா இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு அதனுடைய விலையை நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் விலையை சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம், ஒரேடியாக மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, கொஞ்சம் கிளாரிட்டியாக கொஞ்சம் எடுத்திங்கன்னா நல்லா இருக்குன்றாங்க. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோவை நான் வெளியிலேருந்து ஆளை கூட்டு எடுத்தோம்னா 5000 to 10,000 ஆகும். அப்போ அந்த காசு நான் எதில் வைக்கணும்னா துணிகளை தான் வைக்கணும். அப்போ துணியோட விலை ஏறும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் கடையில் என்ன துணி இருக்குது, அது என்ன ரேட்டில் நாங்கள் விற்கிறோம், அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் மற்றவங்கள மாதிரி நல்லா ஃபேன்ஸாக டிசைனாக வீடியோலாம் வச்சு நல்லா அழகழகாக காட்டணும்னு நினச்சேன்னா ஆடைகளுடைய ரேட்டு தான் ஏறும். அது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அடித்தட்டு மக்கள் நீங்கள் வாங்கணும். சும்மா பெரிய பெரிய ஷோரூமில் போய் நம்ம லைட் செட்டிங்கில் உட்காந்து ஏசியில் உட்காந்து நம்ம வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க போட்டோம். அடித்தட்டு மக்கள் உண்மையிலே நாம் அந்த ஆடைக்கு உண்டான காசு தான் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வரட்டும். அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால் கம்பல்சரி என்னுடைய விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடைகளில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நேரில் பாருங்கள். அதே மாதிரி ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் பற்றி கேட்டாங்க. நம்மக்கிட்ட ஆன்லைன் வர்த்தகமும் இருக்குது. விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆடை வேணுமோ அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதனுடைய விலையை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் அதை எங்களுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா, உங்களுடைய முகவரி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பார்சல் சர்வீஸ் அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் விடயம், வேறு ஒன்றும் கிடையாது. பார்சலுக்கு உண்டான காசு எக்ஸ்ட்ரா ஆகும், இவ்வளோ தான். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தயவுசெய்து மறக்காதீங்க, நம்முடைய ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் துணி கடையில் திருவள்ளுவர் நகரில் உப்புக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த கடையில் எல்லா துணிகளுமே விலை குறைவு தான். நிச்சயமாக சொல்கிறேன். அந்த குறைவோடு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் 365 நாளும்
ஆஃபரும் இருக்குது. ஆஃபர்ன்றது சிறப்பு பரிசு. ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சுனாவே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபர் அப்படின்ற ஒரு விளையாட்டு வந்து நிறைய வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து குறைவான ரேட்டில் நம்ம ஆடைகளை தரோம் அப்படின்ற மாதிரி விடயங்கள் வருது. ஸோ அதையே நம்ம கடையில் நம்ம வர கஸ்டமர்களும் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், எங்களுக்கு லெகின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஃபர் டைம் வந்து 300 ரூபாய்க்கு 2 லெகின்ஸ் தராங்க, நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம்ல, கொடுக்கலாம்ல அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. ஒரு உண்மையை வந்து நான் வந்து இங்கே உடைக்கணும்னு பார்க்குறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 300 ரூபாய் வந்து 2 லெகின்ஸ் அப்படின்ற கான்செப்டே அது அவங்க இடத்துல வந்து ஃபெஸ்டிவல் டைமில் கொண்டு வரலாம். ஆனால் நம்ம இடத்துல 365 நாளும் இருக்குது. ஒரு லெகின்ஸ் 150 ரூபான்னு சொன்னால் உங்களுக்கு 2 லெகின்ஸ் 300 ரூபாய் தான். டூவே வந்து நம்மக்கிட்ட ஒரு லெகின்ஸ் 150, 2 லெகின்ஸ் 300 ரூபாய். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லெகின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி பிராண்டட் வந்து நல்ல அற்புதமான பிராண்டட், இதெல்லாம் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 லெகின்ஸ் வேணும்னா நீங்கள் 450 ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஃபெஸ்டிவல் டைமில் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 365 நாள் அந்த ஆஃபர் இருக்குதுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஆஃபரே கிடையாது. காரணம் ஏன்னா, இது நான் சொல்லக்கூடியது இந்த 150 ரூபாய் அப்படிங்கிறது இது ஆஃபரே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான விலையை நம்ம நிர்மாணித்து நம்ம கொடுக்குறோம். காரணம் ஏன்னா, ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் கொடுத்துட்டு மீதி நாள் அதிகமாக ஏற்றது அது நோய் எனக்கு மனசுக்கு சரியாக வரல. அதனால் என்னுடைய கஸ்டமருக்கு நான் எப்பவுமே என்ன பண்ணுறேன்னா, ஒரே ரேட் உங்களுக்கு வந்து 150 ரூபாய் லெகின்ஸ். இது வந்து 2-வே லெகின்ஸ். நம்மகிட்ட 4-வே லெகின்ஸும் இருக்குது. 4-வே லெகின்ஸ்லாம் ஏகப்பட்ட ரேட்டில் விற்குது. ஆனால் நம்ம இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? உங்களுக்கு 4-வே லெகின்ஸ் கூட காட்டுறோம் பாருங்கள், அதெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து 4-வே லெகின்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எவ்வளோ லென்த்து இழுத்தாலும் நல்லா வரும். நல்லா வேணும்னா உங்களுக்கு நான் ஒரு லெகின்ஸ் ஓப்பன் பண்ணி விட காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 4-வே லெகின்ஸுங்க. இதை பாருங்கள். ஸோ இது 4-வே லெகின்ஸுன்றது என்ன மீனிங்னா, அது பாருங்கள். ஸோ இந்த பக்கமும் ஒரு பக்கம் நம்ம எடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது இந்த பொசிஷன்லேயும் வரும் தாராளமாக, எவ்வளோ லென்த் வேணாலும் வரும். ஸோ இதுதான் 4-வே லெகின்ஸ். இது வந்து எதுக்காகனா, நல்ல கனமாக இருக்காங்கன்னும் போது அவங்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு வந்து கிழியாது, அவங்களுக்கு உடம்புல ரொம்ப டைட்டாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு விடயத்துக்காக தான் லெகின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக்ரா லெகின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து லைக்ரா மெட்டீரியலு. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம இடத்துல ரேட்டு கம்மி தாங்க. நான் இங்கே ரேட்டு சொன்னேன்னா உண்மையிலே இது வந்து வெளியில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ரேட்டு சொல்கிறதில்ல. நீங்கள் நேரில் வாங்க. இந்த மாதிரி லெகின்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் நேரில் வாங்க. நம்ம இடத்துல இந்த லெகின்ஸ்லாம் இருக்குது. ஆஃபருன்றதெல்லாம் நம்ம இடத்துல எப்போவுமே விலை ஆஃபர் தாங்க. நீங்கள் சந்தேகமே பட வேணாம். புரியுதுங்களா? டவுட்டே படாமல் தாராளமாக இங்கே வாங்க. உங்களுக்கு வந்து நம்ம இடத்துல எல்லாமே வந்து ஆஃபர் தான். விலையே ஆஃபர் தான் உங்களுக்கு. அதை விட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஃபராக இருக்கிற விலையே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இடத்துல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணால், அண்ணா லுங்கியெல்லாம் கூட 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கண்ணா, நம்ம இடத்துல இருக்குதான்னு கேட்குறோம். நம்ம இடத்துல எப்போதும் லுங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபெஸ்டிவல் டைமில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இடத்துல என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபா லுங்கி வந்து நம்மகிட்ட வாங்கலாம். இது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்மகிட்ட எப்பவுமே இருக்குதுங்க, 100 ரூபா லுங்கிலாம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் தான் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. 100 ரூபா லுங்கி எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்குது. இதை பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இதை பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள், டபுளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட 100 ரூபா லுங்கியும் இருக்குதுங்க. இது வந்து 365 நாள் இருக்குதுங்க. இது வந்து நான் அந்த தீபாவளி பொங்கலுக்கு தான் வந்து நான் வந்து இதை 100 ரூபாய்க்கு விற்கணும், மீதி நாளில் ரேட் அதிகமாக ஏற்றி விற்கணும், அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாதுங்க. அதனால் தாராளமாக வாங்க. நம்மக்கிட்ட நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? நீங்கள் நேரில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நம்ம என்னுடைய கடைன்றதெல்லாம் வேணும்னா சொல்லலாம். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க பொருள் எல்லாமே துணிங்க பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான். ஆனால் இது வந்து என்னென்னா நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இது வந்து வெளியில் வந்து ஆஃபர் அப்படின்னு ஒரு வார்த்தை, 50% ஆஃபர்,
70% ஆஃபர் அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர விலை என்ன, அந்த விலை அந்த துணிக்கு கரெக்டாக அப்படின்ற ஒரு விடயத்தை பார்க்கணும். ஸோ அதை நான் நேரில் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன். ஒரு லெகின்ஸ் 150 ரூபா. ஸோ நீங்கள் எத்தனை லெகின்ஸ்னால் எடுங்க, 2 எடுத்தா 300 ரூபா, 3 எடுத்தா 450 ரூபா. ஸோ அந்த மாதிரி தான். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 rupees கம்மியாக கூட இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வாங்க வந்து யூஸ் பண்ணிங்க.